ஜோதிடங்களில் வந்து நாடு ஜோதிடம் இருக்குது. இந்த நாடு ஜோதிடத்தில் மட்டும்தாங்க வந்து பரிகாரங்களும் ரொம்ப ஆழமாக நம்ம எடுக்க முடியும். நல்லா நான் இதுலேயும் சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க, நானும் நிறைய கமெண்ட் படித்தேன், பரிகாரத்துக்கு இவ்வளோ வாங்குறாங்க அவ்வளோ வாங்குறாங்க. எதில் கணக்கு பண்ணணும்னு இருக்குங்க. தவறாக எங்கெங்கேயோ கொடுத்து ஏமாந்துட்டு நம்மள்ட்ட பேசுகிறது வந்து அது நியாயமற்ற செயல்னு நான் சொல்லுவேன். உண்மைக்கு என்றைக்கும் இப்போ நாம் போகிறோம், டெய்லி கோயிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று வந்து போயிட்டு இன்றைக்கி என் பிரச்சனை சரியாகணும்ப்பா அப்படின்னு போய் அர்ச்சனை பண்ணுறீங்க. அன்றைக்கி அந்த பிரச்சனை சரியாகலை, போய் அர்ச்சனை பண்ண காசை திருப்பி ஒன்று கேட்பீங்களா நீங்கள்? முடியாது. இல்லை நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணதுனால அது உடனே சரியாயிடுமா? முடியாது. அதெல்லாம் நிறைய ஆய்வு பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். எங்கே என்ன நடக்குது, எந்த நேரம் ஒன்று அஃபெக்ட் பண்ணுது, எந்த பரிகாரம் உங்களுக்கு அந்த நேரத்தில் சரியாக ஒர்க் அவுட் ஆகும், இதெல்லாம் நம்ம உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ஆத்மார்த்தம் இருக்குது. அதில் விதியை மாற்ற முடியாது, விதி நடந்து தான் ஆகுங்கிறது நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பரிகாரம் வந்து சப்போர்ட் பண்ணாது. உங்கள் கர்ம வினை நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் நீங்கள் வரணுங்கிறது, அனுபவிச்சுட்டு தான் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து இழந்துட்டு தான் வந்து நிற்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் தீர்வு தேடணும் இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுறது? நான் பேசுகிறது வந்து ப்ராக்டிக்கலாக உள்ளதை பேசுகிறேன், இன்னும் இல்லாததெல்லாம் பேசலை. என் அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு நான் இது மூலமாக நான் ஒரு விடையை கொடுக்குறேன். ஓகே. அதனால் பரிகாரம்னா செலவு தாங்க. இங்கேருந்து கும்பகோணம் போகணுன்னா நம்ம வந்து என்னங்க செய்ய முடியும்? பஸ்ஸில் போனாலும் கூட இன்றைக்கி ஒரு 500 டிக்கெட் இல்லை இல்லையா? ஒவ்வொரு கோயிலுக்கு அங்கேருந்து போனாலும் கூட அதுக்கு ஒவ்வொரு நேர காலம் இருக்குது. வண்டியில் காரில் போனால் ஒரு நாள்லேயே ஃபுல்லாக கவர் பண்ணலாம். எவ்வளோ இருக்குது அதில். ஏன் அதை கணக்கு? ஏங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள். ஒரு டாக்டர்கிட்ட போய்ட்டு 100 ரூபா கொடுத்துட்டா வியாதி சரியாயிடும். அது ஒரு பரிகாரம் மேடம். அது